ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் அமைச்சர் தாமோ அன்பரசன் போட்டியிட வேண்டி ஆலந்தூர் பகுதி திமுக நிர்வாகிகள் சார்பில் திமுக தலைமை கழகத்தில் விருப்ப மனு அளித்துள்ளனர். திமுகவில் விருப்ப மனு தாக்கல் நடைபெற்று வந்த நிலையில் கடைசி நாளில் தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் அண்ணா அறிவாலயத்தில் மனு தாக்கல் செய்தனர். அந்த வகையில் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் தாமோ அன்பரசன் மீண்டும் போட்டியிட வேண்டி ஆலந்தூர் பகுதி பிரதிநிதி கார்த்திக் மற்றும் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை அமைப்பாளர் சண்முகம் உள்ளிட்ட ஆலந்தூர் பகுதி திமுகவினர் விருப்ப மனு அளித்தனர். ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் 3 முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அமைச்சர் தாமோ அன்பரசன் இந்த தொகுதியில் பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பல்வேறு பிரச்சினைகளை தீர்த்து வைத்திருப்பதாகவும் நீண்ட காலமாக வழங்கப்படாமல் இருந்த பட்டாவை பெற்றுக் கொடுத்துள்ளதாகவும் விருப்ப மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். அமைச்சர் தாமோ அன்பரசன் மீண்டும் போட்டியிட வேண்டும் என தொகுதி மக்களின் விரும்புவதாக தெரிவித்துள்ளனர். ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்கள் மீண்டும் போட்டியிடணும்னு விருப்ப மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம். அண்ணன் தாமோ அன்பரசன் வந்து தொடர்ந்து வரணும். இந்த தொகுதியில 3 வாட்டி வின் பண்ணியிருக்காரு. 2 வாட்டி அமைச்சரா இருந்திருக்காரு. தொடர்ந்து பல நலத்திட்டங்கள் எங்க ஊருக்காகவும் ஊர் மக்கள் தேவைக்கேற்ற எல்லா விதமான நலத்திட்டங்களும் அவர் செஞ்சிருக்காரு. அதனால எங்க அண்ணன் எங்களுக்கு மறுபடியும் வேணும். அன்பரசன் தான் இந்த தொகுதிக்கு மறுபடியும் வேணும். அவரு வேட்பாளர்ன்னும் போது எதிர்க்கு அதிமுக கூட இங்க வந்து நம்ம நம்ம போட்டி போட்டாக்கா ஜெயிக்க முடியாதுன்றதுனால கூட்டணிக்கு கொடுக்கணுன்ற மாதிரி பேசுறாங்கன்ற மாதிரியான பேச்சுக்களே அதிகமா இங்க இருக்கு. அதனால அன்பரசனை பொறுத்தவரை ஆலந்தூர் தொகுதியில நிக்கிறாருன்னா நிச்சயமான 100% வெற்றி உறுதின்றது எல்லாருக்குமே தெரியும். தலைமையும் அண்ணன் தாமோ அன்பரசனுக்கு இந்த தொகுதியை மீண்டும் வழங்கணும் அப்படின்றது எல்லாருடைய ஒட்டுமொத்த எண்ணமும் அதான். அதனால தாமோ அன்பரசன் வந்து ஆலந்தூர் தொகுதியில மீண்டும் நிக்கணும்னு சொல்லி தலைமை கழகத்தில் விருப்ப மனு அளிச்சிருக்கோம். காரணம் என்னன்னா, ஆலந்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அன்பரசன் வந்து எண்ணற்ற நலத்திட்டங்களை மக்கள் நலத்திட்டங்களை செஞ்சிருக்காரு. பாதாள சாக்கடை ஆகட்டும், இன்னைக்கு சென்னையிலே ஒரு சிறப்பான திருமண மண்டபம், பம்பிங் ஸ்டேஷனு, இபி பிரச்சனை ஆலந்தூர் தொகுதியிலேயே கிடையாது. தண்ணி பிரச்சனை சுத்தமா கிடையாது. எல்லா ரோடுமே நல்லா இருக்கும். பாதாள சாக்கடை ஒட்டுமொத்த தொகுதியிலுமே முடிஞ்சிருச்சு. இப்ப மணப்பாக்கம் முகலி வகையில பாதாள சாக்கடை பணியை நடைபெற்று வருது. மழை நீர் எதுவும் எங்கேயுமே தேங்காது. அந்த அளவுக்கு ஒவ்வொன்றையுமே அண்ணன் வந்து இங்க பார்த்து மக்கள் நல பணிகளை செஞ்சிருக்காரு. அண்ணன் தான் இங்க நிக்கணும்ன்றதுக்காக நாங்க விருப்பம் ஒன்று அளிச்சிருக்கோம்.